ஹாய் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். ஒரே கல்லில் 8 மாங்காய் அடிப்பது எப்படி? என்னடா அது ஒரே கல்லில் 8 மாங்காய் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பின்னாடியில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இது லக்ஷ்மிகாந்த் புக்கு ஒரு கவர் பேஜ் தான் இது. இதுலேருந்து தான் நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். எதனால ஒரே கல்லில் 8 மாங்காய் அப்படின்னு சொல்கிறேன்னு அதையும் பார்த்துக்கலாம். இந்த இந்தியன் பாலிட்டி இந்த ஒரு புக்கை வச்சு ஸ்கூல் புக்ஸும் அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம தரவா படித்தோம் அப்படின்னா எந்தெந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த 8 மாங்காங்கிறது. யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுத்தையுமே கவர் பண்ணிடலாம். டிஎன்பிசி குரூப் 1ல் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இது ரெண்டுமே கவர் பண்ணிடலாம். 4 மாங்காய் ஆயிடுச்சா? குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 2ஏக்கு ப்ரிலிம்ஸ் 1 தான், குரூப் 4 ப்ரிலிம்ஸு இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு ஆக மொத்தம் 8 மாங்காய் இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இது பாசிங் பெர்சன்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு நீங்க டெய்லியும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை சிலபஸே நான் டீகோட் பண்றேன். ஏன்னா யூபிஎஸ்சி சிலபஸா இருக்கட்டும், யூபிஎஸ்சி மெயின் சிலபஸா இருக்கட்டும், டிஎன்பிசி எந்த சிலபஸா இருந்தாலும் இந்த சிலபஸ்ல இருக்கிற அனைத்து கண்டென்ட்டுமே எதுல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்ல கவர் ஆகிடுது. அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, பிரியாம்பிள், யூனியன் டெரிட்டரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்படின்னு எடுத்துக்கலாம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் கோர்ட் ஜுடிஷியரி, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டி, எலெக்ஷன், கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு. இது அனைத்துமே எல்லாத்தையுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் இது அனைத்துமே நம்ம சிலபஸ்ல இருக்கு. அந்த சிலபஸ்ல இருக்க அனைத்துமே இந்த புக்ல கவர் ஆயிடுது. நான் இதை ஏன் இந்த கவர் பேஜா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம யூனிட் 4 டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 4க்கு அனைத்துக்குமே சேர்ந்து அந்த சிலபஸை ஃபுல்லாவே டீகோட் பண்றேன். இப்போ அந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே இந்த புக்ல இருக்கு. இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கு. என்ன ஒரு பியூட்டினா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயுமே என்ற நோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இந்தியன் பாலிட்டில என்ன தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கோ அதை அப்படியே தமிழ்லயும் நான் வச்சிருக்கிறேன். அதை தான் நம்ம டெய்லியும் கிளாஸா பார்க்க போறோம். இப்போ குரூப் 1க்கு இன்னும் 113 நாள் தான் இருக்கு. குரூப் 2, குரூப் 4லாம் நெக்ஸ்ட் 200 டேஸ் 250 டேஸ்ல நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் குரூப் 2 பிலிம்ஸ் இருக்கு. டிசம்பர் 20th அன்னைக்கு குரூப் 4 இருக்கு. இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம ஈஸியா அதை கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆஃபீஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போறவங்க எல்லாருமே இந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த யூனிட் 4 தரவா நீங்க எக்ஸாமை அட்டன் பண்ற அளவுக்கு, ஏன்னா இதுக்கு மார்க் வெயிட்டேஜ் அதிகம். 40 கொஸ்டின்ஸ் குரூப் 1ல கேட்கறாங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இதுல கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம இதை மெயினா படிச்சே ஆகணும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஈஸியா கிளாஸை ஈஸியா ஒரு ½ an hour 1 hourல டெய்லி ஒரு சாப்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான். வாங்க யூனிட் 4ல உள்ள எல்லா சிலபஸையும் இப்ப டீகோட் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம ஒரு 100 டேஸ் ஒரு 120 டேஸ்ல நம்ம இதை முடிச்சிருவோம். ஏன்னா இந்த புக்கு மிகப்பெரிய ரொம்ப பெரிய புக்கு, அட் த சேம் டைம் கண்டென்ட்டும் அதிகம். ஏன்னா இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸே கேட்கறாங்க. இப்பெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் விஷயத்துல தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இது சிலபஸ் டீகோட் வீடியோ. ஓகே, யூனிட் 4ல இந்தியன் பாலிட்டி 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிஎன்பிசி குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு, அதே எல்லாத்துக்கும் மெயின்ஸுக்கு சேர்த்து இந்த ஒரு புக்கு தான் பிளஸ் ஸ்கூல் புக்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்ல சிலபஸை பார்த்துக்குங்க. சிலபஸை ரெண்டுமே இதுல இருக்கு. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கேட்பாங்க. சாலியன் ஃபியூச்சர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சாலியன் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கேட்கறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நமக்கு பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். அது ஃபுல்லாவே நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு போத் இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு. நம்ம தமிழ்ல கூட பார்க்கலாம், ஃபுல்லாவே தமிழ்லயும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம். ஓகே, சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்துருச்சா? யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, இது லக்ஷ்மிகாந்த் புக்ல பிளேஸ் ஆயிருக்கு.
சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸோ டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிகியூட்டிவ், இதுல தான் யார் வருவாங்க, பிரசிடென்ட் வருவாங்க, அதை ஒரு கிளாஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, சொலிசிட்டர் ஜெனரல், அப்புறம் அட்டார்னி ஜெனரல், அப்புறம் சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க எல்லாம் இதுல தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பத்தின ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும். பார்லிமெண்ட்ல ரொரகேஷன்னா என்ன, கட்மோஷன்னா என்ன, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸ்பீக்கரோட ரோல் என்ன, அப்புறம் சேர்மனோட ரோல் என்ன, ராஜ்யசபாவோட ரோல் என்ன, லோக்சபாவோட ரோல் என்ன, எப்படி வந்து மக்கள் சபை ஒர்க் ஆகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாக்குறது தான் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். இதுல எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் யூனியன் லெஜிஸ்லேச்சர், கவர்னர் வருவாங்க, சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வருவாங்க. இதுல தான் நம்ம ஸ்பீக்கர்ஸ், சபாநாயகர் இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்ங்கிறது இது ஒரு சப்ஜெக்ட். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸோ இந்த லெஜிஸ்லேச்சருக்குள்ளதான் லோக்சபா, ராஜ்யசபா வரும். ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளதான் மேல் சபை, எம்எல்சி, எம்எல்ஏ இவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், கோஆபரேட்டிவ், முனிசிபாலிட்டி, அந்த கார்பரேஷன், அந்த இதெல்லாம் வர்றது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், இது அனைத்துமே வரும். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான் வருது. அப்புறம் ஹைகோர்ட்டு, அப்புறம் கவர்னரை வந்து ஷேர் பண்றது. ஸோ பிரசிடென்ட், கவர்னரை இங்க அப்பாயின்ட் பண்றது, இதெல்லாம் ஃபெடரலிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஃபெடரலிசத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி இதுல ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ், இப்போ ரீசெண்டா ஒரு 5 மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டிலே எப்படி எலெக்ஷன் நடந்திருக்கு, இந்த எலெக்ஷன் அப்பதான் நம்ம கவர்னரோட அதிகாரத்தை நம்ம பார்த்திருப்போம். சீஃப் மினிஸ்டர் எதனால வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும், கோலிஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட், விப்னா என்ன, கொறடாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாட்டி நமக்கு எலெக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பொதுமக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இது எலெக்ஷன் இந்த வாட்டி, இதுல கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி இன் இந்தியா, ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, சிஜேஐ அவங்கள வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் இதுல ஆப்போசிஷன் பார்ட்டியும் கூட, ஸோ லோக்சபால கூட ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வாட்டி பார்க்க போறோம். அப்புறம் ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேரியன்ட் தான். அப்புறம் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், கரப்ஷனை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. கரப்ஷன் எதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆன்டி கரப்ஷன் மெஷர், லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாம் வச்சு என்னென்னலாம் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இதுதான் இதுல சிங்கப்பெண் அப்படிங்கிறதே கூட வந்து அந்த பெண்களை பாதுகாப்பதே வந்து எம்பவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஸோ அதையும் நம்ம சட்டசபையில பார்த்தோம், பேசினதை, எம்எல்ஏஸ் பேசினதை. ரைட் டு இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சது 2005. ஸோ அதை பத்தி நமக்கு எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸா பார்க்கணும், ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ், இது மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு, பேருக்கு தான் 26 டாபிக்ஸ் இருக்கு. நான் ஒன்னுத்தையும் டாபிக்ஸ் எடுக்க போனா கிட்டத்தட்ட 100 சைட் பிரான்ச்சஸே வரும். இது அனைத்தையுமே நம்ம இந்த லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி அந்த புக்ல இருந்து பார்க்க போறோம். இது பிளஸ் ஸ்கூல் புக், ஸோ சமச்சீர் புக்கான 6th இருந்து 12th வரைக்கும் சிலபஸ் என்ன இருக்கோ அதை ஃபுல் டீட்டெயிலா இதை ஃபுல்லாவே முடிக்கிறோம். நான் சிலபஸை டீகோட் பண்ணியிருக்கேன். இது குரூப் 1க்கு மட்டும் இந்த பிலிம்ஸ் சிலபஸ் இருக்குன்னா, ஸோ இங்க பாருங்க, அதே சேம் சிலபஸ் தான், இது தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால குரூப் 2 and 2A சர்வீஸ்க்கு இந்தியன் பாலிட்டி 50 கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களா, ஏன்னா இந்த வாட்டி 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 15க்கு 15 நம்ம அடிச்சாதான் நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ காம்படிஷன் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா, இது நீங்க வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும், ஈஸியா நீங்க கான்ஸ்டியூஷனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க 26 இருக்கா, குரூப் 1ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் குரூப் 2ல. ஸோ இதே பாருங்க குரூப் 4ல, குரூப் 4 இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ். இதுலயும் பாருங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1ல ஆரம்பிச்சு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் 26 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நம்ம படிக்க போறது குரூப் 1ஆ, குரூப் 2ஆ, குரூப் 4ஆன்னு கிடையாது. இந்த யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிய சிலபஸை நம்ம கவர் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோல நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸா, ஒவ்வொரு சப் டாபிக்ஸா
இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. ஃபுல் டீட்டெயிலா எலாபரேட்டா பார்க்க போறோம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்திலுமே நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க தெளிவுபட போறீங்க. ஸோ எங்க வீடியோவை நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. உங்க யூனிட் 4ல நீங்க நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நன்றி. இதுக்கப்புறம் உள்ள இந்த சீரீஸ் யூனிட் 4 உள்ள சீரீஸ் அனைத்துமே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்க போர் அடிக்கும், நிறைய பேருக்கு வார்த்தைகள் புரியாது, தமிழ்ல நோட்ஸ் கிடைக்காது, இதை தமிழாக்கமே கிடையாது. இந்தியன் சொல்லுவாங்க, பிரகதீஷ் மொத்த நோட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர ஆப்டா அப்படியே தமிழாக்கம் பண்ணல. நான் உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் அப்படியே ஆப்டா தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். இது யூபிஎஸ்சி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த சீரியஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அடுத்து இந்த ஒவ்வொரு சீரியஸா உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.